மதிய வணக்கம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கு. அதில் உங்களுக்குலாம் நிறைய மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியோடு சேர்த்து சத்யசீலன் பேசும்போது சமையல் கூடமும் கழிப்பிடமும் வேணும்னாரு. சரி, அதை என்ன பண்ணலாம், பட்ஜெட் ரொம்ப இடிக்குது, கட்டி கொடுக்குறத தள்ளி போடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம ஆராய்ச்சி கொஞ்சம் செங்கல் மணல்லாம் மிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இது இப்பயே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டோம். இப்படி இருக்க இந்த ஊரில் தலைவர் நாங்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் தான் தலைவர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து 96 ஆரம்பிச்ச தலைவர் சொல்லும்போது 96 பேரை பிரதிநிதி இந்த பகுதியில் ஓட்டு போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னார். 2004 திருப்பி அவர் பிரிச்சுட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என் கூட சேரல. 2004 பேரவை பிரதிநிதியாக வர அவரும் வராரு, நாமக்கல்ல பேரவை பிரதிநிதியாக வராரு. நான் இயக்குனர் தேர்தலுக்கு வரேன், அவர் கூப்பிடுறேன், வாயா என் கூட அப்படின்னா, ஏன் நான் வரமாட்டேன், நான் நீதிபதி ஆக போறேன்னு போயிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு 2004 வந்திருந்தா இது 2005 நடைபெற்று இருக்குமோ இப்ப எனக்கு சந்தேகம். ஏன் அப்படின்னா அவர் இப்ப இல்லைன்ற நான் ஒத்துக்க மாட்டேன். 2005 ஆர்எச்எஃப்னு ஒன்று இருந்தது, அதுக்கு ஒரு சேர்மன் இருந்தார். அவர் நமக்கு எதுவுமே காட்டுறதில்ல, பார்த்தா பாய் பாய் இருக்காரு, அவ்வளவுதான். எதுவுமே நம்ம பக்கம் திரும்பி தாயம் திரும்பி வரனாலே கொஞ்சம் தூரம். அதுவும் இங்கிருந்து போன அப்ப இருந்த சூழ்நிலை அதிகாரிகள் அதை தனியா பிரித்த ஆளுமையால் அவர்கள் தனி ஒரு இனம், நாங்கள் ஒரு தனி இனம் மாதிரி ஆயிடுச்சு. அதை போராடி கொண்டு வர்றதுக்கு 2022 ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு இந்த கட்டிடம் கிடைக்கிறது. இந்த கட்டிடம் கிடைக்க ஏன் காலதாமதம்னா, ஆரம்பிச்சவங்களும் நம்மளுக்கு தான், ஆரம்பம் பண்ண நம்மளுக்கு தான் அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு தான் 2022. ஆனா 22 நடைபெற்றுச்சுன்னா நடக்கல. அதுக்கு ஒரு 2 வருடம் காலத்தை போராட்டம். நாங்க 20 வருடம் போராடி எங்கள் மக்கள் வந்து 30 லட்சம் பேர் இருக்காங்க தென்னிந்தியால, படாத பாடுபடுறாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ சிட்டியை அண்டி இருந்ததால, நகரத்தை ஒட்டி இருக்கிறதுனால ஏதோ உளுந்து பிறந்து மேலே வந்துட்டோம். ஆனால் தோட்டத்திலையும் வில்லேஜ்லேயும் ரப்பர் தோட்டத்தில் தேயிலை தோட்டத்தில் இருக்க வாழ்கிற எங்கள் மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நான் இப்போ கூட சொல்லுவேன், இங்கே நீங்கள் சேலத்தில் இருக்கவங்க ஓரளவு உங்களை பார்த்தாலே தெரியுது, நல்லா இருக்கீங்க. ஆனால் தேயிலை தோட்டத்தில் இருக்காங்கல்ல, ரப்பர் தோட்டத்தில் ரொம்ப மோசம், அவ்வளோ பின்தங்கி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் நாங்கள் 2 பேரும் பெரிய ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியின் எடுத்தது முறையில் தான் உங்களுக்கு நிதிகளை திரட்ட ஆரம்பிக்கும். சேலத்துக்கு இப்படி உங்களுக்கு ஒரு கட்டிடம் அமைய வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன தேவைகள் எதாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, மக்களுடைய அடிப்படை வசதின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அடிப்படை வசதி இல்லாமல் நாங்களாம் வாழ்ந்துட்டோம். வாழ்ந்து எங்களுக்கு யாரும் துணை இல்லை, யாரும் சொல்லல, சொல்றதுக்கு எங்களை அறிவூட்டுறதுக்கும் ஆள் கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என்ன மாதிரி அவரை மாதிரி ஏகப்பட்ட டாக்டர் மாதிரி, டாக்டர் நவீன் மாதிரி, இது மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ வந்துட்டோம், புதுசா ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. எங்க ஒரு உயரத்துக்கு வந்திருக்கோம். அந்த உயரம்ன்றது மக்களுக்காக, எங்களுடைய பாக்கெட்டை நம்பிட்டு போறது எங்க உயரம் கிடையாது. மக்கள் நம்ம சமூகத்துடைய வாழ்வாதாரத்தை எப்படி நிர்ணயிக்கணும்னா நம்ம தான் நிர்ணயிக்கணும், வேற வழி இல்லை. அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை நம்ம சப்போர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மேலே வர ஆரம்பிச்சுவாங்க. அப்போ இதை பார்க்கும்போது நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், ஒரு நம்ம தாய் பெரிய மக்கள் கூடியிருந்த இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், அடுத்த தடவை 10 ஆண்டு
நேற்று நாங்கள் திருப்பி இந்த மேடையில் பேச வரும்போது இங்கே 4-5 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் என்ன அவர் பேசுனா மீட்டிங் போட்டால் வரத்தானே வேணும், ஏன் 4-5 பேருக்கு மேலே வர வேணான்றாருன்னா பொருளாதாரத்தில் அவர் உயரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரவே வேண்டாம். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டீங்கன்னா இந்த கூட்டம் தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க அடுத்ததை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கனால தான் இப்படி ஒரு கூட்டங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் அன்று 10 வருடம் கழித்து நாமெல்லாம் வந்து கெட் டுகெதர்ன்றதுல எல்லாம் நல்ல வசதி ஆயிட்டோம். ஒரு நாள் கூடி சந்திச்சு மகிழ்வோன்னு சொல்றதுக்கான ஒரு கூட்டம் கூடலாமே தவிர இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்காக கூடவே இருக்கிறோம். பின் வருங்காலத்தில் நல்லா கவனிச்சுக்கங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இப்ப இருந்து அதை தான் ஆரம்பிச்சிருக்கோம். பெரிய இதெல்லாம் தனியா ஒரு இடத்துல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம பிள்ளைகளோட கல்வி தான் முக்கியம். இப்ப சிங்கிள் பேரண்ட் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அதுல கிட்டத்தட்ட 1200 மாணவர்களை கிட்டத்தட்ட 50% 60% ஃபீஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அடுத்த வருடம் 27-28 நிதியாண்டுல முழுமையான தொகையை கொண்டு வரப்போம். அதுல ஏழை எளிய மக்களே கொண்டு வரப்போம். ஏன் அப்படின்னா வசதி படைத்தவர்கள் 10 லட்சம் கட்டி இன்னைக்கும் 10 லட்சம் கட்டி நம்ம ஆளுங்க நல்லா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், அது தேவை. அவங்களாம் வசதியா இருக்கணும் தான் நம்ம விரும்புறோம். அவங்களாம் வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஃபீஸ் 7500 10,000 வைக்கிறாங்க. அது போதும் அவங்களுக்கு. அவங்க ஏன்னா அவங்க உரிமை, நான் தாயாரும் திரும்பியவன் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக அவர்கள் அந்த பணத்தை வாங்குகிறார்களே தவிர அவர்கள் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு பூர்த்தி செய்வதற்காக அல்ல. அவர்கள் மறக்கவில்லை நம்மளை. உயர்ந்தாலும் நான் தாயம் திரும்பியது என்ற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நம் குழந்தைகளை படிக்க வைக்க பிற்காலத்தில் ஏழை எளிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களையும் முழுமையாக படிக்க அந்த 27-28 28-29 அப்புறம் முழுமையாக ஃபீஸ் பண்ணுறது கொண்டு வரப்போம். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் ஒரு கல்லூரி வாங்கணும். போனதெல்லாம் நான் இங்கே வரும்போது அந்த மீட்டிங்கில் சொல்ல வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தாயம் திரும்பிய குழந்தைகளுக்காக படிப்பதற்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தர்மபுரியில் இப்போ ஏலத்தில் எடுத்திருக்கோம். எவ்வளோக்கு எடுத்திருக்க தெரியுங்களா? 26 கோடி ரூபாய். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே 3 கோடி. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே 3 கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு 30 கோடி. இப்போ அது வந்து என்னன்னா அந்த ஏலத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அது உரிமையாளர் கோர்ட்டுக்கு போயிருக்கான். அது வழக்கு போயிட்டு இருக்கு. அதை விரைவில் நம்ம கையகப்படுத்த போறோம். பண்ணிய உடனே அடுத்த அகடாமிக் இயர்ல நம்ம குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அட்மிஷன் கிடைக்க போகுது. ஃபியூச்சர்ல குழந்தைகள் படிப்புதான் முக்கியன்ற ஒரு தொலைநோக்கு நோக்கு பார்வையோட இருவரும் பார்த்து கொண்டிருக்கோம். கல்வி ஒன்றே அழியாதது. பணம், காசு, சொத்து, நகை எல்லாம் எது இருந்தாலும் இங்க கொள்ளையடிக்கப்படுது பூமியில. அடுத்தவர் எடுத்துட்டு போயிடுவான். ஆனால் கல்வியை மட்டும் உங்ககிட்ட கொள்ளையடிக்க யாராலும் முடியும். அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியம் கொடுத்து இன்னும் வருங்காலத்தில் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நீங்க தயார்படுத்தீங்க. அதுதான் முக்கியம் சொல்லிக்கொண்டு மதிய வேலையில் ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னா 3 நிமிஷம் தான் நான் சொல்லியிருந்தேன். நீனும் 3 நிமிஷம் பேசியிருப்பா, நானும் 3 நிமிஷம் பேசுறேன். மதிய நேரம் எனக்கு பசியா இருக்கும், வெயில் வேற. சேலம்னால வெயிலுக்கு ரொம்ப பேர் போன இடம், சுட்டெரிக்கும். இந்த மழை காலத்தில் கூட பாருங்க வெயில் எப்படி போடுது. அதனால அவங்க பசிக்கும் சொல்லிக்கொண்டு விரைவில் இன்னும் அக்டோபர்ல இல்ல செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல மறுபடியும் இந்த பகுதிக்கு வருவோம். உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கே கேட்டுட்டீங்களா? என்ன பண்ண போறோம் தெரியுமா? நாங்க 2 பேரும் அன்னைக்கு தான் ஸ்பெஷலா கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்? அதுக்குள்ளே இது பாத்ரூம் இந்த சமையல் முடிஞ்சிடும். அதுக்கு வரல. நாங்க மாணவ மாணவியர்களுக்கு, கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கு டேப் கொடுக்கணும். புரியுதா? இப்ப கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுதா? அதுதான் பார்த்துக்கங்க. வரும் காலத்துல
குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி.